Praise the Lord. Hallelujah. எல்லாரும் சத்தமா கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். இடைவட்ட சபையிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக வட்ட போதகருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவாராக, அவருடைய துணைவியாரையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய கிருபை நம்ம அனைவரோடும் தாங்குவதாக. ஒரு வார்த்தை ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வட்ட போதகர் ஜெபித்திருப்பீர்கள் அவருடைய மனைவிக்காக. அதை தொடர்ந்து கோழிப்பொருளையில் ஊழியம் செய்கிற நம்முடைய மதர் தேவ நேசம் அவர்கள் கழிந்த நாட்களிலே கீழே விழுந்து படுக்கையிலாகி விட்டார்கள். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த சபையை எப்படியாகிலும் கட்டி எழுப்புவார்கள் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அவர்கள் அது விழுந்து விட்டார்கள். அவர்களுக்காகவும் ஒரு வார்த்தை நாம் ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஒரு தடவை சந்தோஷமாக எழும்பி நின்று, நீரினோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கு இல்லை. இந்த பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல். என்னோடு சேர்ந்து நீங்கள் எனக்கு உதவி செய்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அன்பாய் கேட்கிறேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, சத்தமா பாடுவோமா? நான் தோற்று போவதில்லை, சத்தமா. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு நாளும் வெற்றி வெற்றியே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, மரணமே கூறுங்கே, பாதாளமே ஜெயமெங்கே, மரணமே கூறுங்கே, பாதாளமே ஜெயமெங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவ, சாவனுக்கு ஆதாயமே, கிறிஸ்து எனக்கு ஜீவ, சாவனுக்கு ஆதாயமே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்றே போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்றே போவதில்லையே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. எல்லாரும் கைகளை தட்டி ஆவியில நிரம்பி
எல்லாரும் கைகளை தட்டி ஆவியிலே நிரம்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, 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 பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். நாம் இப்பொழுது ஜெபிக்கும் போது நம்முடைய வட்ட போதகருக்காக, வட்ட ஆண்டவரே பாஸ்டருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது சளிகள் மாறுவதாக, இப்பொழுது அற்புதம் நடப்பதாக, இப்பொழுது அற்புதம் நடப்பதாக, இப்பொழுது அற்புதம் நடப்பதாக. தோத்திரம், 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 தோத்திரம். ஸ்ரீமான பல 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 துடமன பலகந்தர தீரகடானா ஷகட ரேமா மன துடபல போதனை அக்கினி, அக்கினி, கர்த்தருடைய வல்லமை, வல்லமை. ஆஸ்பத்திரியில் இருக்கிற அருமையான தாயாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தை தாரும். இந்த மிஷனரி வேலை செய்து கொண்டிருக்கும் போது அதற்கு விரோதமாய் நின்று போராடுகிற, அதற்கு விரோதமாய் நின்று அதிகாரங்களை செலுத்திக் கொண்டிருக்கிற வான மண்டலத்தின் ஆவியே, பொல்லாத ஆவியே, அசுத்த ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கட்டுகிறோம், உன்னை கட்டுகிறோம். இங்கு பலவீனத்தோடு இந்த சபையில யாராயிலும் வந்திருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். சகல சுகர்கள் மாறட்டும், சகல பிரஷர்கள் மாறட்டும், சகல நீர்க்கட்டிகள் மாறட்டும், சகல தைராய்டுகள் மாறட்டும், சகல முதுகுவலிகள் மாறட்டும், வயிற்று பிரச்சனைகள், இருதய சம்பந்தங்கள், கிட்னி பிரச்சனைகள், கால் வலிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கர்த்தருடைய அக்கினி, இப்பொழுது கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக. கர்த்தருடைய அக்கினியினால் ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக. தோத்திரம், 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 தோத்திரம். எங்கள் மதருக்காக ஜெபிக்கிறோம். கோழி பொருளில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அந்த சபை எப்படி ஆகிலும் கட்டப்படுமே என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு குளச்சல் ஊழியம் செய்து கொண்டிருந்த அருமையான மதர் தேவநேசத்தை ஆண்டவரே உமக்கு துதிக்கிற இடமாற்றத்தின் மூலமாய் கோழி பொருளில் போய் அந்த சபை கட்டுமான பணிக்கு பல திட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு விரோதமாய் நின்று போராடி படுக்கையில் ஆக்கி இருக்கிற பொல்லாத பிசாசின் கட்டுகள் இப்பொழுது, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை, பரிசுத்தமுடைய மகிமை இறங்குவதாக. வல்லமையினாலும் எங்களோடு பேசும். கை வைத்து கேட்போமா, எங்களோடு பேசு. நான் ஒண்ணும் இல்லைங்க, இந்த இடத்துல நிக்கணும் எவ்வளவேனும் தகுதி இல்லை. இந்த இடத்துல நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க மற்ற நாட்களில் கொடுக்கிறது போல அல்ல. ஒரு சண்டே நின்று உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு எவ்வளவேனும் தகுதி உள்ளவன் அல்ல. நான் புறக்கணிக்கப்பட்டவன், நான் துரத்தப்பட்டவன். இன்னைக்கு உங்க முன்ன கர்த்தர் கொண்டு நிறுத்தி இருக்கிறாருன்னா வருதோ சொல்ல விரும்புகிறார், வருதோ சொல்ல விரும்புகிறார். கையை உயர்த்தி பேசோ, பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ சாட்டும் செய்ய. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிற கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், சோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். திரும்பவும் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து நிற்க எவ்வளவும் தகுதி இல்லாத என்னை கர்த்தர் தகுதிப்படுத்தினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு சிந்தனைக்காக யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சில வசனங்களை வேகமாய் சொல்லி போவேன், நேரம் நமக்கு குறுகியதாய் இருக்கிறபடியினாலே 40:13 வாசிங்கள். ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி, ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுப்பித்து எனக்கு ஆசாரியம் இருக்க வேண்டும். அவன் எப்படிப்பட்டவைகளை அவன் செய்ய வேண்டும், அவன் எந்தெந்த ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தேவன் சிலவற்றை கற்பித்தார். அது யார் மூலமாய் சொன்னார் என்றால் மோசையின் மூலமாக தேவன் சிலதை கற்பித்து இவனை இப்படி செய்ய வேண்டும், அவனுக்கு ஒரு பரிசுத்த
வஸ்திரத்தை நீ கொடுக்க வேண்டும். அவன் இதுவரையிலும் ஏதோ உடை அணிந்தவனாக இருந்து கொண்டிருந்தான். இதுவரையிலும் அவனுடைய உடையிலே ஒரு வித்தியாசம் இருந்தது. இதுவரையிலும் அவனுடைய உடை ஒரு வித்தியாசம், ஒரு கல்ச்சர் அவனுக்குள்ளாக, ஒரு வழக்கங்கள் அவனுக்குள்ளாக இருந்தது. ஆனால் இனி அவனுக்கு ஒரு பரிசுத்த வஸ்திரம் தேவை. இனி அவனுடைய வஸ்திரத்திலே ஒரு மாற்றம் தேவை. இனி அவனுடைய வஸ்திரத்திலே ஒரு வேறுபாடு அவனுக்கு தேவை. அன்பான தேவ பிள்ளைகளே, அவனை கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்த போது, அவனை ஆசாரியனாக கர்த்தர் தேர்வு செய்த போது, அவனுக்கு ஒரு மேன்மையான வஸ்திரத்தை கொடுக்க ஆண்டவர் விரும்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. சாதாரண வஸ்திரம் அல்ல, ஏதோ ஏதோ மனிதனால் உதாசிக்கப்பட்ட வஸ்திரம் அல்ல, ஒரு மேன்மையான வஸ்திரம். அந்த வஸ்திரத்தின் பெயர் அது பரிசுத்த வஸ்திரம். அந்த வஸ்திரத்தின் பெயர் அது பிரதிஷ்டையின் வஸ்திரம். அந்த வஸ்திரத்தின் ஒரு பிரதிஷ்டை அவனுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஒரு ஆசாரியனானால் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வஸ்திரம் அவன் தரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. சுருக்கமாய் ஓடி நான் போகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வஸ்திரம் ஒரு பரிசுத்த வஸ்திரம், ஒரு மேன்மையான வஸ்திரம், ஒரு விலை மதிக்கப்பட்ட ஒரு வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இது ஒரு ரட்சிப்பின் வஸ்திரமாக இருக்கலாம். இந்த வஸ்திரத்தை உரியும்படி, இந்த வஸ்திரத்தை நம்மை விட்டு மாற்றும்படி, இந்த வஸ்திரத்தை உரிந்து நம்மை இல்பொருளாக்கும்படி நமக்கு எதிரான ஒரு சாத்தானுடைய கிரியைகள் உண்டு. இந்த தேவன் தந்த வஸ்திரத்தை நமக்கு உடுக்க கூட முடியாதபடி, தேவன் தந்திருக்கிற மேன்மைகளை நாம் அனுபவிக்க முடியாதபடி நமக்கு எதிரான சில பிரச்சனைகளும் போராட்டங்களும் இந்த மேன்மைகளை விட்டு நம்மை கீழே தள்ளுகிறது. இதான் நான் சொல்லுகிறேன், பிரதிஷ்டை என்பது, வஸ்திரம் என்பது, நான் இன்றைக்கு சொல்லுகிறது, இந்த ஆரோனுக்கு கர்த்தர் கொடுத்த மேன்மை, இந்த ஆரோனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். எல்லா ஜனங்களும் நிற்கும் போது இவனுக்குள்ளே ஒரு மாற்றங்கள், இவனுக்குள்ளே வஸ்திரத்திலே ஒரு ஆசீர்வாதங்கள், இவன் ஒரு மேன்மையான வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறான். இந்த வஸ்திரத்தை உரியும்படியாக, இந்த வஸ்திரத்தை நிர்மூலமாக்கும்படியாக சாத்தான் இன்றைக்கு பல கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு மேன்மையான வஸ்திரத்தை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு மேன்மையான ரட்சிப்பும் பரிசுத்தமும் பிரதிஷ்டையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பிரதிஷ்டையிலிருந்து சாத்தான் நம்மளை உரிந்து போடும்படி, நம்முடைய மேன்மைகளை அழிக்கும்படி அவன் பலவிதமான கூரிய ஆயுதங்களோடு அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஒரு நாளும் பரிசுத்த வஸ்திரத்தை, மேன்மையான வஸ்திரத்தை இழந்து போகாதிருங்கள். ஒரு நாளும் மேன்மையான வஸ்திரம் உங்களுக்கு இழந்து போய்விடக் கூடாது. நான் நடு சாமங்களிலே 2 வாரமாக என்னுடைய இருதயத்தில் ஒரு பயம் எனக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த பயம் வரும்போதெல்லாம் நான் எப்பொழுது கண் விழிக்கிறேனோ அப்போதெல்லாம் என் வலது கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, இந்த பரிசுத்த வஸ்திரத்தை, இந்த ஊழியத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதிரும், இந்த பரிசுத்த வஸ்திரத்தை விட்டு என்னை எடுத்து விடாதிரும் என்று ஜெபிப்பது வழக்கம். ஏன் இப்படி ஜெபிக்கிறேன் என்று சொன்னால், ஒரு சின்ன ஒரு கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். யாருக்கும் வருத்தமோ இந்த கதை இதில் சொல்ல வேண்டுமா என்று நினைக்க வேண்டாம். அதை இவ்வளவு சொல்ல வேண்டாம் என்று தான் நினைப்பேன். சில கதைகள் அது நமக்கு பிரயோஜனமாக இருப்பதனால் மாத்திரம் அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். கழிந்த வாரத்திலே எங்கள் சபையில் ஒரு எழுப்புதல் கூட்டம் நடந்தது. ஒரு விசுவாசியின் வீட்டுக்கு போக வேண்டியது இருந்தது. அந்த ஊடாக அந்த வீட்டுக்கு நான் போய், அது சபைக்கு வர முடியாது. அந்த தாயார் 2 கால்களும் பலவீனப்பட்டவர்கள், நடக்க முடியாது. யாராவது தூக்கி கொண்டு வந்தாதான் வர முடியும். நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. அவர்களை நான் பார்த்து அவர்கள் வீட்டுக்கு நான் போனேன். நோட்டீஸ் கொடுக்க, இப்படி ஒரு கூடுகை வைத்திருக்கிறது, முடிந்தால் ஒரு ஆட்டோ பிடித்தா முடிந்தா வருங்க அப்படின்னு சொல்லி போனேன். அந்த நேரத்திலே நான் அங்கு அவர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரி அதன் வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு சின்ன ஒரு கவரை அவர்களுக்கு நேராக நீட்டி கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒன்று பிரிட்ஜில் வைக்கும்படியாக அவர்கள் நீட்டி கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்தோன்னு ஸ்தோத்திரம் சொன்னார்கள். நானும் அவர்களை பார்த்து ஸ்தோத்திரம் சொன்னேன். அவர்கள் ஒரு பிங்க் கலர் சாரி, பிளவுஸ் அணிந்திருந்தார்கள். அப்ப அவங்க யாருன்னு கேட்டேன்.
அவர்கள் சொன்னார்கள், எங்க சபையின் ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொன்னார்கள். எனக்கு ஊழியக்காரர்கள் என்று சொன்ன உடனே ரொம்ப நான் நேசிப்பேன். எந்த ஊழியர்களையும் நான் எனக்கு உயிர் போல மேன்மையாய் நேசிப்பது எனக்கு வழக்கம். இந்த வழக்கத்தினால இவங்க நினைக்கிறது என்னன்னா, அவங்க போயிட்டா போதும், இங்க பாஸ்டர்ட்ட பேசுவோம், ஏன்னா நீண்ட நாளுக்கு பிறகு வந்தது இல்லையா, சில காரியங்களை பேசுவோம் அப்படின்னு இருந்தார்கள். ஆனா அவங்கள கூப்பிட்டேன், உள்ள வாருங்க அப்படின்னு கூப்பிட்டேன். ஊழியர்களாச்சே, உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு கேட்டேன். உள்ள வந்து உட்கார்ந்தார்கள். இப்ப எங்க ஊழியம் செய்கிறீர்கள்? இந்த பின்னால் ஒரு மலை பாருங்க, பின்னால் ஒரு பெரிய மலை, அதுல ஒரு சின்ன ஒரு சபை இருக்கிறது, ஒரு 5-10 பேர் போவார்கள், அதுல ஊழியம் செய்து கொண்டிருக்கும். அவர்கள் மனம் திறந்து பேச ஆரம்பித்தார்கள். வயதானவர்கள், 55-60 வயசு ஆகியிருக்கலாமா, இருக்கலாம். மனம் திறந்து பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மேன்மையான ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். எனக்கு அவர்களை பார்த்த உடனே, அவர்கள் சொல்லுகிற கதையை கேட்ட உடனே என்னுடைய உள்ளம் உடைய ஆரம்பித்தது. ஐயோ, பெரிய மேன்மையான ஊழியம், ஒரு பெரிய விசுவாச வீட்டிலே கர்த்தருடைய ஊழியத்தை ஜனங்கள் வருகிறதும் போகிறதும், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் போய் வருகிற இடத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இங்கே வந்தார்கள். அவ்வளவுதான் கேட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனார்கள். என் இருதயம் உடைய ஆரம்பித்தது. ஐயோ, மேன்மையான இடத்திலிருந்து வஸ்திரம் உரியப்பட்டவர்களாகி ஒரு மலைக்குள்ளே வந்தார்கள். அங்கு சின்ன தப்பு பண்ணா போதும், பெரிய தப்பு பண்ண வேண்டாம். ஒரு மொபைல்ல ஒரு போன் பண்ணாலே ஊழியத்தை விட்டு வெளியே விட்டு விடுவார்கள். அவங்க போன பிறகு இவங்கள்ட்ட கேட்டேன். 2 காரியம் அவங்களே சொன்னார்கள். ரொம்ப நல்ல சிஸ்டர், நல்ல ஜெபிக்கிற ஒரு தாய், நல்ல மேன்மையான ஒரு தாய், நல்ல ஜெபம் பண்றவர்கள், ஆனா ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். என்னன்னா, சாப்பாட்டுக்கு சில நேரம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் காய்கறி கொண்டு கொடுப்பார்கள். ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேட்பார்கள். தூங்க முடியாது, ஒத்தைக்கு தான் அவங்க அந்த சர்ச்சில் தூங்கணும், பாஸ்டர் இல்ல. தூங்குவதற்கு ஏதாவது விசுவாசிக்க வீட்டுக்கு போவார்கள். அழுது விட்டேன். ஐயோ, எவ்வளவு மேன்மை, எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு ஒரு மேன்மையான இடம். அந்த இடத்திலிருந்து சாத்தான் வஸ்திரத்தை கிழித்து இப்போ ஒரு பிங்கள வஸ்திரத்தை கொடுத்தான். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, எவ்வளவு மேன்மையாக, எவ்வளவு ஆசீர்வாதமாக, எவ்வளவு சிறப்பாக இருக்க வேண்டிய அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு சாத்தான் பரிசுத்த வஸ்திரத்தை உரிந்து, மேன்மையான வஸ்திரத்தை உரிந்து, அவன் உனக்கு பிங்கள வஸ்திரத்தை உடுத்தி உன் சாட்சி வாழ்க்கையை கெடுத்து உன் பரிசுத்த ஜீவிதத்தை கெடுக்கவில்லையோ, அதுதான் ஆரோனுக்கு ஒரு மேன்மையான வஸ்திரத்தை கொடு. என் தேவன் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற ஒரு வஸ்திரம், ஒரு மேன்மையான வஸ்திரம், ஒரு ஆசீர்வாதமான வஸ்திரம், ஒரு பரிசுத்த வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை காத்துக்கொள்ளுங்கள், இந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்கள். எந்த விதத்திலும் பாவங்கள், தீமைகள், பரிசுத்த குறைச்சல்கள் வந்து அணுகாதபடி உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்கள். எந்த விதத்திலேயாகலும் இந்த விசுவாசியின் வாழ்க்கை சரியில்லை, தவறான வாழ்க்கை, தவறான பாவ ஜீவிதங்கள், பாவ சிந்தனைகள், பாவ கட்டுகள் என்று ஒருவன் சொல்லாதபடிக்கு உங்கள் ஜீவிதங்களை பரிசுத்தத்தோடு, உங்கள் ஜீவிதங்களை மேன்மையோடு காத்துக்கொள்ளுங்கள். அந்த காவலை காக்க தவறுவீர்களானால் நிச்சயமாகவே பரிசுத்த வஸ்திரம் உங்களை விட்டு மாற்றப்பட்டு நீங்கள் நிற்கதியாக மாறுவீர்கள். ஆண்டவரை பார்த்து அன்னைக்கு முதல் சொல்வேன், ஆண்டவரே என்னை ஊழியத்திலிருந்து தள்ளிவிடாதிரும், ஆண்டவரே என்னை விசுவாசிகள் இடத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதிரும், ஆண்டவரே என் வஸ்திரம் ஒரு நாளும் கிழிக்கப்படக்கூடாதப்பா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை, ஒரு நாளும் இந்த பரிசுத்த வஸ்திரம் நம்மளை விட்டு மாற்றப்படக்கூடாது. வாலிப பிள்ளைகளே, உலகம் கட்டழிந்து சீரழிந்து கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகள் மாத்திரமா, இன்றைக்கு இளம் தம்பதிகள் என்று சொல்லுகிறோமே, அந்த தம்பதிகளுக்குள்ளே எத்தனையோ பாவ வலைகள், பாவ கிரியைகள்,
பாவ சுபாவங்கள் எத்தனையோ ஒட்டி ஆண்டவர் உன்னை ஒரு நாள் நீதியின் வஸ்திரத்தினாலே மூடி வைத்தார். ஒரு நாளிலே உன்னை பரிசுத்த வஸ்திரத்தினாலே உன்னை மூடி வைத்தார். அந்த பரிசுத்த வஸ்திரங்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டு இன்றைக்கு ஏதோ ஒரு வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு ஏதோ ஒரு சோர்வு உன்னை தாக்கவில்லையோ, ஏதோ ஒரு பாடுகள் உங்களை தாக்கவில்லையோ, ஏதோ ஒரு கஷ்டங்கள் உங்களை தாக்கவில்லையோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அறைகூவல் விடுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அன்பானவர்களை 3-9-10 நீங்கள் வாசிக்கும் போது இந்த ஆதாம் ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்தனை கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த ஆதாம் ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்து அவர்களுக்கு ஒரு மகிமையான உடையை கொடுத்தார். அழகான உடை, அது ஒரு மகிமையான, ஆரோனுக்கு கொடுத்ததை பார்க்கலும் மேன்மையான உடை, ஆரோன் அணிந்ததை பார்க்கலும் ஒரு ஆச்சரியமான உடை. ஆண்டவர் பார்க்கும்போது அவர்கள் நிர்வாணம் தெரியாது, அவர்களுக்கும் அவருடைய நிர்வாணம் தெரியாதபடி ஒரு மேன்மையான வஸ்திரத்தினாலே, ஒரு மகிமையான வஸ்திரத்தினாலே தேவன் அவர்களை மூடி வைத்து பாதுகாத்துக் கொண்டிருந்தார். அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். புருஷன் மனைவி மகிழ்ச்சியாக இருந்தார்கள். எப்போதும் சாயங்கால நேரத்தில் என் பிதாவானவர், என் உலகத்தை படைத்து என் ஆண்டவரானவர் அவர்களோடு கூட வருவார். எல்லாரும் கைகளை பிடித்து ஜாலியாய் உலாவுவார்கள். அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, அவ்வளவு பெரிய சந்தோஷம், அவ்வளவு அவர்களுக்குள்ளாக அவர்கள் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப். நம்மகிட்ட ஆண்டவர் என்னைக்காகலும் ஒரு பிரசனத்தில் வந்திருக்கிறாரே தவிர நேரடியாய் வந்ததை நாம் அனுபவிக்க முடியவில்லை. அவ்வளவு சந்தோஷமா இருந்தார்கள். ஆனா ஒரு பக்கத்தில் ஒரு சர்ப்பம் பார்த்து கொண்டே இருந்தது. இவன் வஸ்திரத்தை உரிய வேண்டும், இவன் வஸ்திரத்தை உரிந்து மாற்ற வேண்டும், இவன் வஸ்திரத்தை உரிந்து தள்ள வேண்டும். என் தேவனோடு எவ்வளவு தூரம் பிரசனத்தோடு இருந்த சகோதரி, என் தேவனோடு எவ்வளவு பிரசனத்தோடு அனுபவித்த சகோதரா, எப்பொழுதும் ஆவியிலே நிறைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தாயே, பலவீனம் உன்னை தாக்கினாலும், சோதனைகள் உன்னை தாக்கினாலும், நீ தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டல்லவா இருந்தாய், தேவனோடு கூட இடப்பட்டு கொண்டல்லவா இருந்தாய். தேவனும் நீயாமாக ஒரு தோட்டத்துக்குள்ளே நீ உலாவிக் கொண்டிருந்தாயே. இன்றைக்கு சாத்தான் உன்னை பாவ வலையிலே விழத்தள்ளி, சாப வலைகளிலே உன்னை உளத்தள்ளி, ஏதோ பேருக்காக நீ ஆலயத்துக்குள்ளே வருகிறோம், ஏதோ ஆராதிக்கிறோம், ஏதோ போகிறோம் என்கிற ஒரு ஜீவிதத்துக்குள்ளாக மாற்றப்படவில்லையா? இன்றைக்கு தேவன் திரும்ப உனக்கு ஒரு நல்ல ஒரு வஸ்திரத்தை தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஓ ராமா ஷகரரே கந்தத்தோ அபடஹந்தந்தூரமனாதுரி அரிஷடரே மனதுடுவன பௌடநாதுன பலபௌதனே. அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல உடை, அந்த நல்ல உடையை சாத்தான் கிழித்து, அந்த நல்ல உடையை சாத்தான் வேறறுத்து அவனுக்கு நிர்வாணம் என்கிற உடையை கொடுத்தான். நிர்வாணம். இப்ப ஆண்டுடைய சத்தத்தை கேட்கும் போது பயந்து போய் ஒளித்துக் கொண்டான். யார் பயப்படுவார்கள் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது அவிசுவாசிகள் பயப்படுவார்கள். யார் பயப்படுவார்கள் என்று சொன்னால், யாருடைய சரீரத்திலே அருமையான தெய்வ பிள்ளைகளை ஊடை இல்லாதபடி இருக்கிறீர்களோ அவர்கள் பயப்படுவார்கள். இவர்களுக்குள்ளே வந்தது பயம், நடுக்கம். ஒளித்துக் கொண்டான். தேவனை கண்டவுடன் ஒளித்துக் கொண்டான். தேடி தேடி பார்க்கிறார் தோட்டத்தை. தேவன் தோட்டத்தை அங்கு முங்குமாக தேடி தேடி எங்க நிற்கிறான். அதாமே, அதாமே, எங்க நீ எங்க இருக்கிறப்பா? நேற்றுக்கெல்லாம் கூப்பிட்டோன்னு வந்துட்டியே. ஆப்பிள் மரத்து மூட்டில தானே நேற்றுக்கெல்லாம் நம்ம சந்தித்தோம். நல்லா சாப்பிட்டோமே, நல்லா ஜாலியா இருந்தோமே, எங்கப்பா இருக்கிற? அந்த ஆதாம் கேட்டா சொல்றான், நான் நிர்வாணி என்று பயந்து ஒளித்து கொண்டிருக்கிறேன். அப்படியே அங்கிருந்த ஒரு அத்தி இலைய பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும், காட்டத்தி. அதுல 2 அத்தி தலைய இலை எடுத்து கொஞ்சம் தச்சு ஆண்டவருக்கு முன்னாக வந்து நிற்கிறான். ஆண்டவர் பரிதாபமா பார்த்துட்டு அந்த அத்தி இலையோடு அவனை விடவில்லை. ஒரு
தோலுடைய செய்து அவனுக்கு கொடுத்து அவனை அனுப்பினான். இன்னைக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு கலக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ? இன்னைக்கு பயந்து சத்துருவை கண்டு பயந்து போய் வந்திருக்கிறீர்களோ? இன்னைக்கு எதிர்காலத்தை குறித்து தம்பி, தங்கச்சி, பெரியவர்களே பயந்து போய் வந்திருக்கிறீர்களோ? பயம் எப்ப வந்தது தெரியுமா? எப்பொழுது வஸ்திரம் இல்லையோ அப்பொழுது பயம் உன்னை தொற்றி பிடிக்கும். வஸ்திரம் இருக்கிறது வரையிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் சாத்தானை கண்டு பயப்பட வேண்டியதில்லை, மனிதனை கண்டு பயப்பட வேண்டியதில்லை, நான் எவனை கண்டு மஞ்ச வேண்டியதில்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எப்ப தெரியுமா? வஸ்திரம் இல்லாவிட்டால் பயமும் நடுக்கமும் பிடிக்கும். உனக்குள்ள வஸ்திரம் இல்லைன்னா, கர்த்தர் தந்திருக்கிற வஸ்திரம் இருக்கான்னு ஒண்ணு பார்த்துக்க. கர்த்தர் தந்திருக்கிற விசுவாசம் என்கிற வஸ்திரம், கர்த்தர் தந்திருக்கிற பரிசுத்தம் என்கிற வஸ்திரம். இன்னைக்கு பாவம் அப்படியே போகுது. செல் மூலம் பாவம் அப்படியே படர்ந்து விரிந்து பாவம் 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 பாவத்தில் விழுந்துட்டு நட்டுங்கி திகைத்து என்ன செய்யலாம், எப்படி இந்த பாவத்திலிருந்து வெளியில வரலாம், நட்டுங்கி திகைத்து கொண்டிருக்கிறார்கள். பாவம். இன்னைக்கு கர்த்தர் தந்த வஸ்திரம் உன்னிடத்தில் இருக்கிறதா? இல்ல ஆதாமை போல இழந்து போய் நிர்வாணப்பட்டு இருக்கிறீர்களா? நகோமி சொல்லிவிட்டு ஓடுகிறேன், வஸ்திரத்தை இழந்து போனாள். நகோமிக்கு அப்பத்தின் வீட்டில் இருந்தாள், எருசலேமில் இருந்தாள். அவள் இருந்த இடம், நகோமி இருந்த வீடு, அது ஒரு பெத்லகேமிலே அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. அங்கு அவளுக்கு ஆகாரம் உண்டு, அவளுக்கு ஆராதனை உண்டு, அவளுக்கு தேவ மகிமை உண்டு, அங்கு அவளுக்கு தேவ பிரசனம் உண்டு. ஆனா ஏதோ ஒரு வாரம் 2 வாரம் அவளுக்கு ஏதோ ஒரு வார்த்தை அவளை டச் பண்ணிட்டு அவளை பிடிக்கல, அவளுக்கு கஷ்டமா இருந்தது. புருஷனையும் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அவள் மோவாப்புக்கு போனா. மோவாப் என்பது லோத்துடைய மூத்த மகனுடைய சன்னதி, லோத்துடைய பேரன், மூத்த பேரனுடைய சன்னதி. வேதம் சொல்லுகிறது, உபவாகத்தின் புஸ்தகம் 23:3 சொல்லுகிறது, லோத்து மோவாப் சபைக்கு உள்படலாகாது, 10 தலைமுறை வரையிலும் சபைக்கு உள்படலாகாது. அது சபிக்கப்பட்டவன். காரணம், அந்த பிள்ளையை பெறும்போது அவள் தகப்பனோடு சேர்ந்து பெற்றாள், பாவத்தோடு விபச்சாரத்தோடு செய்து பெற்றாள். அவன் சபைக்கு உள்படலாகாது. அந்த சந்ததியோடு போய் சேர்ந்து கொண்டாள். இன்னைக்கு சகோதரா, உன் வாழ்க்கையில் வருகிற தோல்விக்கு காரணம், உன் வாழ்க்கையில் வருகிற நிந்தனைக்கு காரணம், உன் வாழ்க்கையில் வருகிற அவமானத்துக்கு காரணம் என்னன்னா, நீ மோவாப்போடு போய் சேர்ந்து கிடக்கிறாய். நீ பரிசுத்த சன்னதியோடு இல்லை, நீ சபையோடு இல்லை, நீ சபையோடு ஐக்கியம் இல்லை. கூட்டம் முடிந்தா நானும் என் ஆத்துமாவும் போகிறோம் என்று போகிறாய். நீ சபையோடு ஊழியனோடு ஐக்கியம் இல்ல, ஆண்கள் ஜெபத்துல இல்ல, நீ பைபிள் ஸ்டடியில இல்ல. நீ பார்த்தா எந்த டோட்டலா சர்ச்சைக்கு சண்டே மாத்திரம் வந்துட்டு உலகத்தோடு, விபச்சாரக்காரனோடு, வேசிக்கள்ளனோடு, பாவம் செய்கிறவனோடு ஒட்டி பிணைந்து கிடக்கிறாய். அதனால தான் உன் வாழ்க்கையில நிந்தனை தீரவில்லை, அதனால தான் உன் வாழ்க்கையில சாபங்கள் தீரவில்லை. பாத்தீங்கன்னா இந்த மோவாப்போடு ஒட்டினாள். புருஷனை இழந்தால், சுருக்கமாய் போகிறேன், புருஷனை இழந்தால், பிள்ளைகளை இழந்தால், இப்பொழுது தந்திரத்தோடு வருகிறார். யாருடைய வாழ்க்கையிலே தேவ பிரசனம் இழந்து போனதோ, யாருடைய வாழ்க்கையிலே தேவ கிரியை இழந்து போனதோ, இப்பொழுது தந்திரம் வந்து உள்ளே வந்துவிடும். பிசாசு தந்திரம், அந்த சர்ப்பத்துக்கு தந்திரம் வந்தது போல நகோமிக்கு வாழ்க்கையில வந்தது தந்திரம். அவளுடைய பேர், நகோமியுடைய பேரின் அர்த்தம் வசந்தா. யாரு பார்த்தாலும், எங்கு பார்த்தாலும் அவளை பார்த்து கேட்பார்கள், வசந்தா, மகிழ்ச்சி, சந்தோஷம். இப்பொழுது வந்து கூப்பிட்டு சொல்லுகிறா, என்ன மாறான்னு கூப்பிடுங்க, நான் கசந்து போய் வந்திருக்கிறேன், என் வாழ்க்கை கசந்தா. இப்ப வசந்தா கசந்தாவாக மாறி தந்திரத்தோடு உள்ளே வந்தாள். தந்திரத்தோடு வந்தது மாத்திரமல்ல, கிட்ட இருந்த, நல்லா கவனிச்சுக்கிடுங்க, பரிசுத்தவானை கெடுக்கும்படி அவளுக்கு
ஒரு எண்ணம் வந்தது. பரிசுத்தவானை கெடுத்து கீழே விழத்தள்ளும்படி அவளுடைய ஜீவிதம் வந்தது. சகோதரா, நீ பின்மாற்றக்காரனோடு சேர்வாய் என்றால், சகோதரி நீ சபைக்கும் சங்கத்துக்கும் இல்லாதவனோடு சேர்வாய் என்றால், அவன் உன்னை கீழே தள்ளுவான், அவன் உன்னை விழத்தள்ளுவான். எப்படி விழத்தள்ளுனா தெரியுமா? ஒரு பரிசுத்தமான போவாஸ், மேன்மையான போவாஸ். அந்த போவாச ஊர்ல அவனை வெட்கப்படுத்தி, அவனை ஊர்ல கேவலமாக சொல்லுகிற அளவுக்கு அவனை கொண்டு போக வேண்டும் என்கிற எண்ணம் அந்த நகோமிக்குள்ளாக வந்தது. ஏன் தெரியுமா? அப்பத்தின் வீடை விட்டு மோவாப்புக்கு போனா பாருங்க, மோவாப்புல சேர்ந்ததே விபச்சார கூட்டம் பாருங்க. அந்த தாட்டு இவளுக்குள்ளாக நூல ஆரம்பித்தது. சகோதரி, சகோதரா, யாரோடு சேர்வாயோ, எந்த மனிதனோடு நீ இடைவெளிவாயோ, அந்த தாட்டு உனக்குள்ளாக வரும். நீ பரிசுத்தவான்களோடு சேருவாயானால் உனக்கு பரிசுத்த சிந்தனை வரும். நீ பாவியோடு சேர்வாயானால் பாவ சிந்தனை வரும். அதான் ஒன்று சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, நிற்காதே, நடக்காதே, உட்காராதே. அதை உன் வீட்டில் எழுதி வைத்துக்கொள். நிற்காதே, நடக்காதே, உட்காராதே, துன்மார்க்குடைய ஆலோசனை நிற்காதே, பாவிகளின் வழியில் நில்லாதே, பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராதே. இவளுக்குள்ளாக வந்த தாட்டு ஒரு வேசித்தன தாட்டு. இந்த தாட்டுல 3ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறா, இப்ப போவாசு என்ன பண்ணுவான்னா, நல்லா வேலை செய்திருப்பான், அவனுக்கு நல்ல வருமானம் எல்லாம் வந்திருக்கும், கூட இருந்தவன் கூட எல்லாரும் கும்மாளம் அடிச்சிட்டு எல்ல போல திராட்சை ரசத்தையும் குடிச்சிட்டு அவன் படுத்திருப்பான். பாத்துக்க, நீ நைஸா போனோம். என்ன செய்யணும்னா, இன்னைக்கு நல்ல நல்ல எண்ணெய் தலையில ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சிக்க. இதுவரை குளிச்சாலும் இல்லையோ, ஆனா இன்னைக்கு நீ குளிச்சிரு. இன்னைக்கு குளிச்சுட்டு அவன் நல்லா தூங்கி கிடக்கும் போது அவனுக்கு துணியை எடுத்துட்டு உள்ள போ. எல்லா பாட்டும் பாடப்பாது பார்த்துக்கிடுங்க. என்ன ஒரு பாட்டு உண்டுல்ல, போவாஸ் போவாஸ் போர்வையினால் மூடிருன்னு. இவன் நினைச்சது என்னன்னா, இவன் போர்வையை மூடிடுவான். காலத்தை விடிய காலத்தை நகோமி பட்டணத்தின் வாசலிலே சொல்லுவாள், என் மருமகளை போவாஸ் கெடுத்தான். என் மருமகளை போவாஸ் என்ன செய்தான்? கெடுத்தான். கூவிடுவான். கூவினா ஊராரெல்லாம் வந்துருவார்கள். எவன் கெடுத்தானோ அவன் தலையில கட்டி வைப்பார்கள். ஆனா பரிசுத்த வஸ்திரம் தரித்த போவாஸ் யார் காலில் வந்து விழுந்தாலும், காலில் கிடந்தாலும் அவன் பாவம் செய்ய மாட்டான். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். வேலை பார்க்கிற இடத்துல பாவங்கள் வரலாம், போகிற வருகிற இடங்களிலே பாவங்கள் உள்ளே வரலாம். கால கிடந்து பாவம் கிடந்தாலும் பாவம் செய்ய மாட்டான். உன் வஸ்திரம் கிழிக்கப்படக்கூடாது. போன புதன்கிழமையிலிருந்து என் வாழ்க்கையில், ஆண்டவரே என் வஸ்திரம் கிழித்து விடக்கூடாது, ஆண்டவரே என் வஸ்திரத்துக்கு டேமேஜ் வந்து விடக்கூடாது, ஆண்டவரே இந்த ஜிப்பாவுக்கு ஒரு டேமேஜ் வந்து விடக்கூடாது, ஆண்டவரே நம்ம பரிசுத்தமா இருக்கணும், ஞானமா இருக்கணும். காரணம், ஒரு பிங்க் கலர் துணி இனி வந்து விடக்கூடாது, இனி ஒரு கலர் ஷர்ட் வந்து விடக்கூடாது. இந்த பரிசுத்த வஸ்திரத்திலே நம்முடைய அடக்க ஆராதனை போகுமானால் எவ்வளவு ஒரு மேன்மை இல்லையா? கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். போவாசை தேவன் காத்தார். ஒரு மோவாப்புக்கு போனா உனக்குள்ள வருகிறது தந்திரம். யாருக்குள்ளையாகிலும் தந்திரம் இருக்கிறதா? யாருக்குள்ளையாகிலும் தந்திர புத்தி இருக்கிறதா? அடுத்தவனை கவுக்கணும், அடுத்தவன் பணத்தை வஞ்சிக்கணும், அடுத்தது ஏதாவது பிடிக்கணும், தந்திரம் இருக்கிறதா? நம்ம பரிசுத்த வஸ்திரம் இழந்து போனோம். பரிசுத்த வஸ்திரம் நமக்கு மாற்றப்பட்டது. 1-2 பேர் கூட சீக்கிரமாய் சொல்லி வேகமாய் போகிறேன். இந்த ஆதியாகமம் 37:23 யோசேப்பின் வஸ்திரம் பிடுங்கப்பட்ட போது சங்கீதம் 105:17 சொல்கிறது, யோசேப்பு அடிமையாக்கப்பட்டான்.
தகப்பனார் அழகான ஒரு பர்ணவர்ண அங்கியை, ஒரு மேன்மையான அங்கியை கொடுத்தார். தகப்பனார் கொடுத்த ஒரு மேன்மையான அங்கி. அந்த அங்கி உரியப்பட்ட போது அடிமையானான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, தாயே, தகப்பனே, வஸ்திரம் கிழிக்கப்படுமானால் நீ அடிமையாவாய். உன் வஸ்திரம் இருக்கும்போது நீ மேன்மையா இருப்ப. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உன்னை ஆள மாட்டார்கள், நீ அவர்களை ஆளுவாய். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் இன்னைக்கு உன்னை அடிமையா வச்சிருக்கிறான். இனி ஒருத்தன் அடிமையாக உன்னை வைத்திருக்கிறான். காரணம் என்ன? வஸ்திரம் மாற்றப்பட்டதினாலே. ஒரு யோசிப்பு செல்ல பிள்ளையா இருந்தான், மேன்மையா இருந்தான். எப்ப வஸ்திரம் மாற்றப்பட்டதோ அப்பொழுது அடிமையாகி மாறினான். இன்னைக்கு உன் வஸ்திரம் இருக்கிறது வரை நீ மேன்மை. வஸ்திரம் இருக்கிறது வரை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வஸ்திரம் மாற்றப்படும் போது நீங்கள் அடிமையாவீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒருத்தன் போனான். எருசலேமில் இருந்து ஒருத்தன் எரிகோவுக்கு போனான். எருசலேம் என்றால் சமாதான ஸ்தலம். எரிகோ பேரிந்த மரப்பட்டணம். இந்த பட்டணத்துக்கு போனான். அங்க போகலங்க, அவன் திரும்பி கிளம்பி போயிட்டு இருக்கிறான். கிளம்பி போயிட்டு இருக்கிறது வேதம் சொல்லுது. யோசுவா 6:26 சொல்லுது, இந்த எரிகோவை கட்டி எழுப்புகிறவனுடைய தலைப்பிள்ளை சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி எரிகோவை கட்டி எழுப்பக்கூடாது. காரணம், சமாதான பட்டணத்திலிருந்து அவன் போகிறது தலைப்பிள்ளையை கொல்லுவதற்காகத்தான் போகிறான் எரிகோவுக்கு. ஆனா வழியிலே கள்ளர்கள் கண்டு அவனை பிடித்து அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து அவனை காயப்படுத்தினார்கள். சீக்கிரமா முடிக்கிறேன், ஒரு 5 நிமிஷத்துல. காயப்படுத்தினார்கள். எப்ப வஸ்திரம் மாற்றப்படுகிறதோ அப்பொழுது காயப்படுவீர்கள். எப்பொழுது வஸ்திரம் மாற்றப்படுகிறதோ அப்பொழுது காயங்களும் போராட்டங்களும் வெடிக்கும். எப்பொழுது நீதியின் வஸ்திரத்தை இழந்து போகிறீர்களோ, எப்பொழுது கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போகிறீர்களோ, எப்பொழுது கர்த்தரோடு உள்ள உறவை இழந்து போகிறீர்களோ, அப்பொழுது அருமையான தேவ பிள்ளைகளே, காயங்களும் அடிமைத்தனத்தின் நுகத்தின் கட்டுகளும் வரும். அவன் விடுதலை பெற்ற பெண்மான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, சமாதான பட்டணம். சபை ஒரு சமாதான பட்டணம். புருஷன், மனைவி, பிள்ளைகள் ஒரு சமாதான பட்டணம். இந்த பட்டணத்தை விட்டு எங்கேயோ கண்களை கொண்டு அலைய விடாதே. நீ இந்த பட்டணத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அங்கே உன்னை பிடித்து கள்ளர்கள் உன்னை அடிப்பார்கள். வீடு ஒரு மகிழ்ச்சியின் பட்டணம், மனைவி பிள்ளைகள் ஒரு சந்தோஷத்தின் பட்டணம். அந்த பட்டணத்தை விட்டு எங்கேயும் உன்னை திருப்பிக் கொள்ளாதே, எங்கேயும் உன் கண்களை மாற்றிக்கொள்ளாதே. அங்கு உன்னை கள்ளர்கள் இருப்பார்கள், உன்னை பிடித்து அடிப்பார்கள். உன்னை பிடித்து அடிப்பார்கள். சமாதான பட்டணம். சபை என்பது சமாதான பட்டணம். இந்த சமாதான பட்டணத்தை விட்டு வெளியே போவாயானால் நீ காயப்பட வேண்டியது இருக்கும். சபையை ஒரு நாளும் விரோதிக்காதிருங்கள். சபையை ஒரு நாளும் கசந்து கொள்ளாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது அதை வேதனையாக எடுத்துக் கொள்ளாதிருங்கள். சபை ஒரு சமாதான பட்டணம். சமாதானத்தை பட்டணத்தை விட்டு வெளியேறும் போது காயங்கள் வரும், அடிகள் வரும், நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும். இன்னைக்கு வஸ்திரத்தை ஒரு நாளும் சகோதரி இழந்து போகாதே. வஸ்திரத்தை ஒரு நாளும் இழந்து போகாதே. என் தேவனுடைய பிரசன்னமாகிய வஸ்திரம், என் தேவனுடைய பிரசன்னமாகிய வஸ்திரம், என் தேவனுடைய பரிசுத்தமாகிய வஸ்திரம், என் தேவனுடைய இரட்சிப்பு ஆகிய வஸ்திரம், என் தேவனுடைய நீதி ஆகிய வஸ்திரம்,
ஒரு நாளும் இழந்து போகாதே, ஒரு நாளும் இழந்து போகாதே. எரேமியா 15:18 என் காயங்கள் ஆறாத புண்ணாய் இருக்கிறது. நாகூம் 3:19 உன் காயம் கொடியது. எப்ப தெரியுமா? வஸ்திரம் கிழிக்கப்பட்டால். எப்ப தெரியுமா? வஸ்திரம் கிழிக்கப்பட்டால். எப்ப வஸ்திரம் கிழிக்கப்படுகிறதோ அப்பொழுது போராட்டம். இன்னைக்கு அநேக ஜீவிதம் சொல்றீங்கல்ல பாஸ்டர், போராட்டம் பாஸ்டர், பிரச்சனை, நிந்தனை, வேதனை. ஒன்னு செக் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில் வஸ்திரம் இருக்கிறதா என்பதை ஒன்று செக் பண்ணி பாருங்க. கடைசியாக நேரம் இல்லாதபடினாலே கடைசி பக்கத்தில் ஓடுகிறேன். வெளிப்படுத்துதல் 3:18. சீக்கிரமாய் வாசிங்க. வெளிப்படுத்துதல் 3:18. சோர்ந்துட்டீங்களோ? நான் உன்னை ஐஸ்வர்யவானாகும்படி, நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் ஒரு வஸ்திரத்தை வாங்கி என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும். போதும், வாங்கி பெற்றுக்கொள். சகோதரா, சகோதரி, ஒருவேளை வஸ்திரம் இல்லாதபடி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு வஸ்திரத்தை வாங்கி பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வஸ்திரம் ஒருவேளை கசந்து போய் விட்டதோ, உங்கள் வஸ்திரம் ஒருவேளை உரிக்கப்பட்டு விட்டதோ, சாத்தான் உன்னை மகிமையா வச்சிருந்தான். பத்துக்க தேவன் உங்களை மகிமையா வைத்திருந்தார், உங்களை பரிசுத்தமா தேவன் வைத்திருந்தார். சாத்தான் உன் வஸ்திரத்தை உரிந்து விட்டானோ, சாத்தான் உன் வஸ்திரத்தை இழுத்து கீறிவிட்டானோ, இன்னைக்கு ரிட்டர்ன் திரும்ப ஒரு வஸ்திரத்தை தர விரும்புகிறார். தேவன் திரும்ப ஒரு வஸ்திரத்தை உனக்கு தர விரும்புகிறார். வாங்கி போட்டுக்கொள். பிரதிஷ்டையின் வஸ்திரம். பிரதிஷ்டை. ஒரு நாள் பிரதிஷ்டை வீண் பண்ணி விடாதே. ஒரு நாளும் கர்த்தருக்காக ஓடின ஓட்டத்திலிருந்து நின்று விடாதே. ஒரு நாளும் கர்த்தருக்காக எடுத்த தீர்மானத்திலிருந்து பின்வாங்கி விடாதிருங்கள். ஒரு நாளும் கர்த்தருக்காக செய்த ஊழியத்திலிருந்து பின்வாங்கி விடாதிருங்கள். இயேசுவுக்காக வாழ்வோம். இன்னும் சீக்கிரமாய் வருவார். இனி காலம் செல்லாது. இயேசுவின் வருகை இனி காலம் செல்லாது. நீ சீக்கிரம் வருவார். அவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். வஸ்திரத்தை எப்பொழுதும் உடுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் வஸ்திரம் வெண்மையா இருக்கட்டும். புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையா இருக்க கிடவது. வெண்மையா இருக்கட்டும். நீ பிங்களருக்கு போக வேண்டாம். உன் பிரதிஷ்டை வஸ்திரம் கிழிக்கப்பட வேண்டாம். உன் பிரதிஷ்டை வஸ்திரம் மாற்றப்பட வேண்டாம். பிரதிஷ்டையில உறுதியா இருப்போம். கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையில உறுதியா இருப்போம். கர்த்தரோடு பண்ணின அந்த அந்த பரிசுத்தத்தின் அந்த வேரில் உறுதியா இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எக்கால சத்தம் தொனித்திடவே என்னேசு மராஜனே வந்திடுவார். எக்கால எல்லாரும் முழங்கள் படிடுவோமா? தொனித்திடவே என்னேசு மராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே. சுத்தங்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே. சுத்தங்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவானை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவானை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம்மேசு மராஜனே உற்சாகமாய் எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம்மேசு மராஜனே
ராஜனே வந்திடுவார். வானமோ பூமியும் மாறிடினோ வல்லவர் வாக்குத்தத்தம் மாறிடாதே. வானமோ பூமியும் மாறிடினோ வல்லவர் வாக்குத்தத்தம் மாறிடாதே. தேவதூத பாடல் துணிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. தேவதூத பாடல் துணிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் துணித்திடவே வாய்த்திறந்து கர்த்தரை அந்த வஸ்திரத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அந்த வஸ்திரத்தை நான் இழந்து போய்விடக் கூடாது. அது பிரதிஷ்டை வஸ்திரம், அது மேன்மையின் வஸ்திரம், அது ஆரோனுக்கு தேவன் கொடுத்த வஸ்திரம், அது ஆரோனுக்கு தேவன் கொடுத்த வஸ்திரம், அது பிரதிஷ்டையின் மேன்மையின் வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை ஒரு நாளும் நான் இழந்து போய்விடக் கூடாது. எல்லாரும் ஒரு செகண்ட் எல்லாரும் கைகளை தட்டி ஒரு ராபா சந்தரா துடானா ரிகபாலா துடமானா தியாலா சந்தனாத்தனா. ஆராதனை தேவன் பொறுப்படுத்த அன்புக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல அருமையான ஆராதனை. நல்ல தயவு சற்று மூலமாய் உங்களுடைய ஊழிய பகுதிகள், நல்ல வார்த்தைகள். வஸ்திரத்தை நாம் இழந்து போகக்கூடாது. ஆண்டவர் நமக்கு சில வஸ்திரங்களை தந்திருக்கிறார். அதை நம்ம பாதுகாத்துக்கொள்ளும். வஸ்திரம் கரை போட்டு போகக்கூடாது, வஸ்திரம் இழந்து போகக்கூடாது. வஸ்திரம் மாறி போகக்கூடாது. நல்ல ஒரு அழகான வார்த்தை. நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் வஸ்திரம் இழந்தவுடைய நிலைகளை குறித்து நாம் செய்தியில கேட்டோம். அதுபடியினாலே சாத்தான் நம்முடைய ஒருவருடைய வஸ்திரங்களை, பரிசுத்த வஸ்திரம், நீதியின் சால்வே, ரட்சிப்பின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், இப்படி பல வஸ்திரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதில் ஒன்றை இழந்து போகாதபடி எல்லா வஸ்திரங்களையும் காத்துக்கொள்ள கர்த்தர் நம்ம பலன் தரும்படியாய் கர்த்தரை சோதரி சோத்திரம் 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 சோத்திரம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஒரு நல்ல கிருபைக்காக ஜெபிக்கிறோம். மகா பெரிய தேவன், உன்னதங்களில் வாசமான தேவன் கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த ஆராதனையை கர்த்தர் நாமத்து மகிமையாய் ஆசீர்வதித்துக் கொண்ட அந்த அன்புக்காக துதிக்கிறோம். கர்த்தா, வந்து பங்கெடுத்து ஆராதித்த எல்லா தேவ ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். சிலர் வியாதி நிமித்தமும் யாத்திரைகளின் நிமித்தமும் இந்த இடத்துல வந்து பங்கெடுக்க முடியவில்லை. அவர்களை ஆசீர்வதியும். வியாதிப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் சுகத்தை தார். பிரயாணங்களுக்கு காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, இந்த பங்கெடுத்த எல்லார் மேலும் கிருபையும் சமாதானமும் தங்க கர்த்த உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வஸ்திரங்களை ஆண்டவரே காத்துக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் கிருபைகளை கற்று தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். வஸ்திரத்தை கரப்படுத்தவோ, வஸ்திரத்தை இழந்து போகவோ, ஆமே, வஸ்திரத்தை குறித்த கவலையற்ற தன்மையோ ஒன்று இருக்காதபடி எல்லாரும் ஒரு நல்ல ஆவிக்கிற அனுபவத்தில் பலனாய் வாழ்ந்து அப்பாவுக்காக செயல்பட நல்ல கிருபைகளை தார். செய்து கொடுத்த மகனையும் பலப்படுத்தும் ஊழியங்களை பயன்படுத்தும். ஆசீர்வதி. உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும், கூட இருக்கும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசர சகலமும் மறவாதே.